ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இரவு வணக்கம். நைட் எங்கள் வீட்டில் எனக்கு என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, அது கூட என்னன்னு பார்த்தீங்கன்னா முட்டை குழம்பு. நான் தான் வச்சேன் இன்றைக்கி முட்டை குழம்பு. மனமே அவ்வளோ அழகாக இருக்குது. மனமே தூக்குது. சப்பாத்தி உருட்டுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய மாமா. இவ்வளோ சுட்டாச்சு, நீ இவ்வளோ தான் இருக்குது சுடக்கு. அது சப்பாத்தி வந்து நம்ம தின்றதானே, எப்படி உருட்டினா என்ன, நம்ம எப்படி வயிற்றுக்குள்ளே போகிறது. அதனால் கொணக்கமானக்காக தானே பரவாயில்ல. இங்கே சப்பாத்தி உருட்டின இடம் எல்லாம் எப்படி கிடக்குன்னு இதெல்லாமே இன்னைக்கு க்ளீன் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். சோறு இருக்குது, மீன் குழம்பு இருக்குது, அவியல் இருக்குது, எது வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். அது சிங்கில் எவ்வளோ பாத்திரம் கிடக்கு, எல்லாம் கழுவணும். என்னுடைய ஸ்லோப்பியா மீனை பாருங்கள், என்ன அழகாக வளர்க்குறேன். அதை ஒத்தையை போட்டு நான் வளர்க்கி. ஸ்லோப்பியா மீனுக்கு எங்கள் ஊரில் ஸ்லோப்பியான்னு சொல்லுவாங்க, உங்கள் ஊரில் எல்லாம் ஜிலேபி மீனுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன ஆகாரம் கொடுக்கலான்னு சொல்லுங்கள். இனி 2 முட்டை மீதி இருக்குது. இனி இவ்வளோ பாத்திரம் கிடக்கு, இவ்வளோத்தையும் இனி கழுவி முடிச்சுட்டு தான் தூங்கணும். ஏன்னா நான் நைட்டு கழுவியாச்சுன்னா காலையில் கழுவாண்டாம், இல்லைன்னா காலையில் எழும்பி பாத்திரத்தை எல்லாம் கழுவணும். அதுக்கு பிறகு என்னன்னு பார்த்தீங்கன்னா காஃபி, ருசியாக காஃபி போட்டுச்சு. சப்பாத்தி குடிச்சுப்போமா, கொஞ்சம் குடிப்போம். அடுத்து சப்பாத்தி சாடும்போது காஃபி நமக்கு தேவைப்படும். இது என்ன பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் வந்து வெட்டி ஊற போட்டு வச்சுருக்கேன். இப்போ காஃபி குடிச்சதுனால நெல்லிக்காய் சாப்பிட வேண்டாம், ஓகேவா. இது அவுள், கேள்விப்பட்டிருப்பீங்க அவுள். அங்கே பாருங்கள், இதில் சர்க்கரை எல்லாம் போட்டு பழம் எல்லாம் விரசி சாப்பிட்டா அப்படி இருக்கும், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் எல்லாம் சாப்பிட்ருக்கேன். இனி ஒரு எலுமிச்சை பழம் பாதி கலக்கிட்டு வச்சது அப்படியே இருக்குது. அது இதுக்கு கூட அப்படியே ஜாயிண்டாகவே இருந்துட்டோம். ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், மறந்து போச்சு, சப்பாத்தியாக பார்க்காம விட்டுட்டேன், கரைஞ்சிருக்கும். ஐயோ கரைஞ்சி போச்சு. ஐயோ உங்கள்கிட்ட பேசி அதை மறந்துட்டேன். என்ன செய்யக்கு, மறந்து போச்சு. வெளியெல்லாம் இருட்டாக இருக்கும் பாருங்கள். ஏன்னா இருட்டிடுச்சு, அதனால வெளியே இருட்டாக தான் இருக்கும். அசைலெல்லாம் துணி அலசி போட்டது அப்படியே கடந்து தொங்குது. இனி வீடெல்லாம் க்ளீன் பண்ணணும். சப்பாத்தி எங்கள் வீட்டில் என்ன நைட்டு ஸ்பெஷல் வந்து சப்பாத்தி. உங்கள் வீட்டில் எல்லாம் என்னன்னு சொல்லி மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். முருங்கைக்காய் வாங்கி வச்சுருக்கேன் ஒரு அக்கா கிட்டேருந்து. எதுக்குன்னா நாளைக்கு மீன் குழம்பு வைக்க பக்கத்து வீட்டில் உள்ள அக்கா தந்தாங்க, ஓகேவா. உங்கள் வீட்டிலலாம் என்ன சாப்பாடுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க, ஓகேவா. பாய். நம்ம வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய். மாங்காய் இருக்குது பாருங்கள், சொல்ல மறந்துட்டேன். நாளைக்கு மீனுக்கு போட ஒட்டு மாங்காய் தோப்புக்குள்ள